ரஃபீக் ஹோட்டல் இங்க தான் டீ குடிவாங்க. சின்ன சின்ன துண்டா வெட்டி அதுக்கு மேல மில்க் மைட ஊத்துவாங்க. ஆபீஸ்ல வந்து வரப்போல ஒரு வயசான பொம்பளை ஒன்றும் சின்ன புள்ளி மீந்தி Hi guys, welcome back to MI Habib Vlogs. In the vlog, particular episode part 4. ஓட்டமாவாடி ரோட்டுக்குள்ள போறோம். ஓட்டமாவாடின்னு சொல்ல போல எங்களுக்கு தெரியும் ஒரு கதை வண்டி. இந்த ஓட்டமாவாடி என்ற பேர் எப்படி வந்து எங்களுக்கு தெரியும். வெள்ளக்காரனோட காலத்துல ஒரு ஆபீசர் ஒன்று வந்திருக்கிறாரு ஊர் நேம கேட்கறதுக்கு. அந்த காலத்துல தெரியும் பெருசா அபிஷியலா நேம் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொள்றதுல ஊர்களுக்கும் பெருசா பேர்களும் இல்ல. அப்படியான காலகட்டத்துல ஆபீசர் ஒன்று வரப்போல ஒரு வயசான பொம்பளை ஒன்றும் சின்ன புள்ளி மீந்தி ஆபீசர்ஸ் ஒவ்வொரு ஊர்டே நேம லிஸ்ட் டவுன் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்க போகல ஓட்டமாவடி வந்தி. அப்ப ஓட்டமான்னு பேர் இல்ல. ஒரு வயசான ஒரு பொம்பளை ஒன்று இருந்திக்கிறாங்க. அந்த பொம்பளை கிட்ட பேத்து உங்களோட ஊரோட பேர் என்னன்னு இங்கிலீஷால கேட்டுக்கிறாங்க. அப்ப அந்த பொம்பளை கொஞ்சம் பயந்து இந்த பேரை புள்ளைய கூப்பிட்டுக்கிறாங்க. கூட போல ஆடி ஆடி மெதுவா வந்துக்கிறாங்க. அப்ப ஓட்டமாவாடின்னு உரமா வர சொல்லிக்கிறாங்க. அதோட வெள்ளக்காரன் நினைச்சிட்டாங்கன்னா அந்த ஊரோட பேர் வந்து ஓட்டமாவாடி ஆகிக்குமென்னு ஓட்டமாவாடின்னு எழுதிட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு கதை நீக்குது. ஓட்டமாவடிய பத்தி பிளாக் கொண்டு எடுக்கிறேன்னா ஒரு பிளாக்ல கொண்டு வந்து முடிக்கல. அவ்வளவு பெரிய இடம் 7 மாதம் மட்டும் ஓட்டமாவடிய சின்ன ஒரு பிளாக்குள்ள காட்ட பாக்குறேன். ஓட்டமாவடிய ஸ்பெஷலான இடம் ஸ்ரீலங்கா முஸ்லீம்கள் செறிஞ்சி வாழ்ற ஒரு மெயினான ஒரு இடம் தான் ஓட்டமாவாடியும். ஓட்டமாவாடி என்ற வில்லேஜ் தானே ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். அண்ட் நாங்க போகல டைமை பார்த்து சன்செட் ஆகுற காட்சி தானே. பைக்ல போகல பார்த்து கொண்டு போனோம் சன்செட் காட்சிய. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சீனரிஸ். அண்ட் 2 சைடால வயல், நடுவுற ரோடு. அப்படி போயிட்டு கொண்டு போகல ஒரு வயல் ஓரமா ஒரு சின்ன ஒரு குளம் ஒன்று மாயில இறக்கி கொண்டு டிராக்டரை வந்து கழுவி கொண்டு இருக்கிறாங்க. டிராக்டர் அப்படியே போயிட்டு கொண்டு போல 2 சைடால வயல் அண்ட் மாடுவல் அண்ட் மாட்டு வண்டி. நான் வந்து மிச்ச நாள மாட்டு வண்டியோட நேரடியா காணல. இங்க போன போதான் மாட்டு வண்டியை கண்டன். ஐயோ போறோம் நிறைய விஷயங்கள் இயற்கை கிராமியம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கொள்ளுச்சு. நீங்க இந்த வீடியோ எங்கிருந்து பார்த்துக்கொண்டீங்க கட்டாயம் கமெண்ட் வந்து பண்ணுங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் அங்க இடத்துக்கும் வாரம். நாங்க ஓட்டமாவடி வந்தோம்டா ஓட்டமாவடியில ஸ்பெஷலான ஒரு டீ கடை இது. இதான் கடை ரஃபீக் ஹோட்டல் இங்க தான் டீ குடிவாங்க. இப்போ வந்து எத்தனை மணி? இப்போ ஒரு 6-10 மணி. அந்த டீ கடை மாற ஃபேமஸ். ஓட்டமாடி வந்தால் எல்லாம் அந்த டீ கடைக்கு தான் வருவாங்க. அந்த டீ கடைக்கு தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ருஹைம் அதே போல நஃபீஸ் அவங்க கூட்டு வந்தாங்க. அந்த டீ கடையில வந்து டீ ஒன்றை குடிக்கிறதுக்கு. என்ன அவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு டீ குடிக்கிறாங்க. டீ குடிக்கிறது டீ இல்ல என்ன ஸ்பெஷல் அந்த டீ கடையில டீயோட சேர்ந்து தயிர் வடைன்னு வண்டிக்குது. இங்க டோனட் அண்டுவாங்க. நடு ரோட்டன் வந்திக்கும் அந்த டோனட் இனிப்பாயிக்கும். அந்த டோனட்டை சின்ன சின்ன துண்டா வெட்டி அதுக்கு மேல மில்க் மைட ஊத்துவாங்க. மில்க் மைட்ல அந்த டோனட் துண்டு ஊறினதை எடுத்து சின்ன போலி தானே பட்ட டேஸ்ட். அந்த மாதிரி வேற லெவல்லையும் அதுதான் வந்து தயிர் வடைன்னு சொல்லுவாங்க. அந்த தயிர் வடையும் அதுக்கு போற மில்க் மைட் டீ கொண்டு வராரு. டீயும் அல்ஹம்துலில்லாஹ் டீ வந்துட்டு. இந்த மில்க் மைட் டீய அடிக்கிறதுக்கு டீயே இல்லைன்னு சொல்லணும். நான் இதுவரைக்கும் நிறைய டீ குடிச்சு. இப்ப நான் அந்த குடிசையில ஒரு பெஸ்டான ஒரு டீன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி டீ இருந்துச்சு. அதோட இந்த தயிர் வடையும் டீயும் காம்பினேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. கடந்து வந்தோம் 30 கிலோமீட்டர் மட்டும் வந்தோம் இந்த டீயை குடிக்கிறதுக்கு. பைக்ல போறோம் இடம் வருவது இல்லை. நான் பார்த்தா எங்கடா இவ்வளவு தூரம் போற வேண்டாம். அப்ப சொன்னா இப்படிதான் 30 கிலோமீட்டர் டீ ஒன்று குடிக்க 30 கிலோமீட்டர் போகணும்னு நினைச்சேன். ஆனா வேஸ்டே இல்ல. அந்த 30 கிலோமீட்டருக்கும் வேர்த்தான டீ ஒன்று தான் இது. பாசிகுடால இருந்து எத்தனை கிலோமீட்டர்? பாசிகுடால இருந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டருக்கு நம்பர் 5-6 கிலோமீட்டர் கூட ஒரு 10 கிலோமீட்டர். இந்த போக்குல வந்து பெட்டிக்லோ அப்படியே பாசிகுடா வந்தேன். பாசிகுடால டிரெக்டா ஓட்டமாடி வந்து
டீ குடிச்ச மாதிரி அதுதான் இந்த vlogல ஃபுல்லா கவர் ஆகும். இதே மாதிரி நீங்களும் கிலோமீட்டர் கணக்குல போயிட்டு டீ குடிக்கிற போர்டர் வழியுதா கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. காசு நாங்கள் டீயை குடிச்சாச்சு. இப்போ நான் கிளம்ப தான் நீதான் இப்போ என்ன பிளான்? வீட்டுக்கு போகிறதான் பிளான். வீட்டுக்கு போயதான் பிளான். வாரன்னு சொன்னாரு. வார வழியில வேற லெவல் சீனரிஸ பாத்துக்கணும். வந்து நைட் சீனும் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து கிராம சைடா இருந்தாலும் டவுன் ஏரியாக்கள் வந்து ரஷ்ஷா தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாஸ் இருந்துச்சு. நான் வந்து முன்கைக்கும் ஓட்டமாடி வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு போறது இல்ல, ஃபுல்லா ஓட்டமாடி வந்து ஃபுல்லா கவர் பண்ணணும்னு மயிலிக்கிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு, அதே போல ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் முக்கியமான இடத்துக்கெல்லாம் போயிட்டு பிளாக் செய்யணும். அதெல்லாம் வேண்டாம் பெரிய ஆசை, பெரிய கனவு. இன்ஷால்லா இந்த 2025க்குள்ள ஸ்ரீலங்கா ஃபுல்லா கவர் பண்ணணும் இன்ஷால்லா. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாடா கவர் பண்ணி உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் பேட்டி முடியணும். அதுதான் என் ஆசை, அதுதான் பிளான். இன்ஷால்லா உங்களோட சப்போர்ட் கடைசி வரை போகணும். இன்னும் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடி இப்ப பண்ணிக்கோங்க. இதே போல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட கிட்டத்தட்ட செட் ஆகும். என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி பே பண்ணிக்கோங்க. இலகிரி எப்பட்ட